கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய மறை மாவட்ட பாதுகாவலரும் கோட்டாறு பேராலய பாதுகாவலருமான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு மக்களே, இந்த ஆண்டின் இவ்விழாவின் பொழுது உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கேட்ட வரம் தரும் கோட்டாறு சவேரியார் என்ற பெருமிதத்தோடு நாம் எப்பொழுதும் புகழோடு சொல்லுகின்ற சவேரியாருடைய பெருவிழாவுக்கு சமயம், சாதி, மொழி, எல்லைகள் என கடந்து நாடி வந்திருக்கின்ற அனைவருக்கும் வேண்டுகின்ற, விரும்புகின்ற, உளத்தில் கொண்டிருக்கின்ற அனைத்து நல் விருப்பங்களையும் நம் புனிதருடைய மேலான பரிந்துரையினால் இறைவன் அருள வேண்டும் என அன்போடு ஆசிக்கின்றேன். உங்களுக்காக இறை வேண்டல் செய்கின்றேன். பெருவிழா நல்வாழ்த்துக்களை உளமாற இனிதே தெரிவித்தும் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நேற்றைய முன்னாள் ஞாயிறு மாலை 4 மணிக்கு நாகர்கோயில் இருக்கின்ற ஒரு திரையரங்கிற்கு நான் சென்றிருந்தேன். உங்கள் கண்களில் ஆச்சரியம் வருவது எனக்கும் தெரிகிறது. திரைப்படம் பார்ப்பதற்காகவே என்னோடு நம்முடைய மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளரும் இன்னும் ஓரிரு அருள் பணியாளர்களும் வந்திருந்தார்கள். முகமற்றவர்களின் முகம், ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்கின்ற அருளாளர் ராணி மரியா அவர்களை பற்றிய ஒரு படம். எங்களை போன்று பல பங்குகளிலிருந்தும் மக்கள் வந்திருந்தார்கள். அருள் சகோதரிகளும் அங்கு இருந்தார்கள். அதிலும் ஆச்சரியமான மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்னவென்றால், நம்முடைய பங்கில் பெரியவிளை பங்கிலிருந்து பல சிறாறு அருள் பணியாளர் பங்கு தந்தை பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவருடைய வழிகாட்டுதலில் அருள் சகோதரி, பங்கு பேரவை துணைத் தலைவர், செயலர் என பலருமே வழிகாட்டுதலோடு ஏறத்தாழ 50 சிறாரும் அந்த திரைப்படத்திற்கு வந்திருந்தார்கள். பல மக்கள் குழுமிய பொழுது அந்த அரங்கு நிறைந்திருந்தது என்பது இன்னொரு விடயம் என்றும் சொல்லலாம். ஒருவேளை உங்களில் சிலர் அதை கண்டிருக்கலாம். காண நான் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இது ஒரு அருள் சகோதரியை பற்றியது. கேரளாவில் பிறந்து ஒரு அருள் சகோதரியாக தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்து அவருடைய வாழ்வு எவ்வாறு செல்கிறது, எப்படி அவர் கொலை செய்யப்படுகிறார் என்பதை பற்றி அமைந்திருக்கிறார். திரைப்படம் இவ்வாறே தொடங்குகிறார். அவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள இண்டோர் மறை மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் இல்லத்தில் உதய்நகர் என்கின்ற இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த சகோதரிகளோடு செல்லுகின்ற இவர்தான் அந்த குழுமத்தினுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றி வாழுகின்ற மக்கள் எல்லாம் பழங்குடி மக்கள், கிறிஸ்தவர்கள் என்று யாருமே சொல்வதற்கு இயலர். ஆயினும் இவர்கள் அந்த மக்களை சந்திப்பதற்கு எல்லா நாளும் சென்று கொண்டே இருக்கிறார். அவர்கள் வாழ்கின்ற அவலமான வாழ்வு நிலையை கண்ணுறுகின்றார். கொத்தடிமைகளைப் போல நிலமற்று, கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் நிலத்தையும் இழந்து, இல்லை என்றால் குடும்ப தலைவன் கொலை செய்யப்பட்டு, நீருக்கு கூட தண்ணீருக்கு கூட வழி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் இருப்பதை அவர் கண்ணுறுகின்றார். மூட நம்பிக்கையில் மக்கள் வாழ்வதும் அவருடைய மனதை பதைபதைக்க செய்கிறது. எனவே தன்னால் இயல்வதை செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு அந்த மக்களுடைய உணர்வுகளை தன்னுடையதாக மாற்றுகிறார். அவர்களோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தியும் கரைந்து போகின்றார். அந்த மக்களுக்காக நல்ல நீர் வேண்டுமென அவர்களோடு இணைந்து உழைத்து கிணறை தோண்டுகின்றார்.
இல்லை என்றால் அவர்களுக்கு நிலத்தை உழுது அவர்களோடு இணைந்து பயிரிடுவதற்கு அவர் உதவி செய்கின்றார். இல்லங்களை சந்தித்து சிறார்களை ஒருங்கிணைத்து கல்வியை கற்றுத்தர அவர்களையும் தூண்டுகிறார். நீங்களும் மனிதர்கள், மனித மாண்புள்ளவர்கள், மனித உரிமைகள் உங்களுக்கு இருக்கின்றன என்ற விழிப்புணர்வை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். அங்கிருக்கின்ற பண்ணையார்களையும் அரசு அலுவலர்களையும் அவர் சந்திக்க செல்கிறார், மக்களை அழைத்து செல்கிறார். இவ்வாறு அவருடைய பணியின் வீச்சும் தீரமும் வீரமும் இந்த மக்களை உறுதி கொள்ள செய்கிறது. நாங்களும் பிறரை போல மனிதர் என்ற எண்ணத்தை அவர்களில் வலுவாக விதைத்து நிற்கிறார். வலுவற்றும் குரலற்றும் இருந்தவர்கள் அவர்கள் பின்னால் கேள்விகளை எழுப்புகிறார்கள், துணிவாக பேச துணிகிறார்கள். இவ்வாறு அவர்கள் செல்வதை காண்பதை அங்கிருக்க நில உடைமை சுவாண்டார்களும் இல்லை என்றால் கந்துவட்டி கொடுப்போரும் தரகர்களும் கூட கண்டு இவரை மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், எதிர்க்கிறார்கள். இதுதான் இந்த ஒரு சூழலில் தான் இந்த மக்களில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை சகிக்காதவர்கள் அதனை எப்படியேனும் அதனை அழித்துவிட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி மக்களை அவர்கள் மீண்டும் மீண்டும் கொடுமைப்படுத்துகிறார்கள். அவருடைய சகோதரி, இதே சபையை சார்ந்த ஒரு அருள் சகோதரி நோயினால் வாடுகின்றதை அறிந்து அவர் 2 நாட்கள் சென்று வருகிறேன் என்று தன்னுடைய உதயநகரிலிருந்து இந்தூரை நோக்கி பயணப்படுகின்றார். அவ்வாறு பேருந்திலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சமந்தர் சிங் என்கின்ற ஒரு இளைஞன் அங்கிருக்கின்ற பண்ணையாரினால் தூண்டப்பெற்று அவன் அந்த சகோதரியின் அருகில் வந்து பிரசாதம் தருவதற்கு முனைகின்றார். ஏதேனும் விசேடமா என்று சகோதரி கேட்க மறைத்து வைத்திருக்கிற கத்தியை எடுத்து 50 முறைக்கு மேலே அவரை குத்தி கொலை செய்கின்றான். அந்த பேருந்திலிருந்து அவரை கீழே தள்ளி விடுகின்றான். அத்தோடு அது நிறைவுறுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக என்ன நிகழ்கிறது? இந்த திரு அவை இந்த ஒரு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட ராணி மரியா என்பவரை 2017ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே மாதம் 4ஆம் நாளன்று ஒரு அருளாளர் நிலைக்கு உயர்த்துகின்றார். அவருடைய கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்தது 1995 பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள். இதுதான் அந்த ஒரு திரைப்படம் நமக்கு காட்டிய ஒரு காட்சி. திரைப்படம் நிறைவுற்றது. வருகின்ற பொழுது சிறார்கள் என்னை கூடி நின்றார்கள். அவர்களோடு நான் உரையாடினேன். திரைப்படம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். தங்களுடைய அருமையான குரலில், மழலை குரலில் சொன்னார்கள், நாங்கள் கரைஞ்சோம், நாங்கள் அழுதோம் என்று சொன்னார்கள். உண்மைதான். என் அருகிலேயே அருள் பணியாளர் பிரிட்டோ இருந்தார். அந்த இருளிலும் அவர் விசும்புவதையும் கண்ணீரை துடைப்பதையும் இருளிலும் நான் உணர்ந்தேன். என் வலதுபுறத்தில் அவர் இருந்திருந்தார். பலரையும் அது தொட்டிருக்கும், நெஞ்சை பாதித்திருக்கும். இந்த ஏழை மக்களுக்காக இயேசுவுடைய பணியை செய்கின்ற ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் சாட்சியத்தை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் என்பதை அது நமக்கு உறக்க உரைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு ராணி மரியா மட்டும் என்பது அல்ல அன்பு மக்களை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழைகளுக்கு நற்செய்தி என்று அறிவித்து சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நன்மையே செய்து கொண்ட சென்ற இயேசு என்னும் ஒருவரையும் இவ்வாறுதான் எதிர்த்தார்கள், அச்சுறுத்தினார்கள், மிரட்டினார்கள், இறுதியாக சிலுவையிலும் அறைந்தார்கள். ஆனால் அவர் வழியில் அதை ஏழைகளுக்கான நற்செய்தியை அறிவிக்க எண்ணிறந்தோர் புறப்பட்டார்கள். கடந்த 2000 ஆண்டுகள் ஏழைகளுக்கு அன்பு பணியாற்றிய புனிதர்கள் பலர், ஏழைகளுக்கு என உயிரையும் துச்சமென கொடுத்து இரத்தம் சிந்தியவர் பலர், புனிதரும் மறைசாட்சியரும் என அறியப்படாமலேயே மக்கள் நடுவில் மாற்றத்தை கொணர்ந்து அவர்கள் நடுவிலேயே நல்ல செய்தியை கொடுத்து புதிய வாழ்வை உருவாக்கி தங்கள் இன்னுயிரை இழந்தவர்கள் இன்னும் 1000 பேர். இத்தகைய வரிசையில் பார்க்கின்ற பொழுது
நம்முடைய மறைமாவட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் நம்முடைய பார்வையில் விடிகாலை விண்மீனை போல துலக்கமாக தெரிகின்றார். இயேசுவை அறிவிக்க வந்த ஒருவர் அதே இயேசுவை தான் வாழ்ந்த இடத்தில் பணியாற்றிய அந்த எளிய ஏழை மக்களுடைய முகத்தில் கண்டு கொண்டார். திருத்தந்தை லியோ இந்த ஆண்டு அண்மையில் அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் கை சாத்திட்டு 9ஆம் நாள் வெளியிட்ட அருமையான ஒரு திருத்தூது மடல் அவருடைய இந்த திருத்தந்தை பணிக்காலத்தில் முதலாவது மடல். திருத்தூது ஊக்கவுரை, நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன், தெலக்சித்தே என்று தலைப்பிட்டார். எச்சூழலிலும் கலங்கிவிட வேண்டாம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன். இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு அவர் தந்த அருமையான ஒரு திருத்தூது மடலாக இருக்கிறது. இதையே இந்த ஆண்டின் பெருவிழாவின் கடந்த நாட்களின், ஏன் இன்றும் நாளையும் மைய சிந்தனைகளாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த திருமடலில் அவர் என்ன சொல்லிவிட்டார்? ஏழையர் என்பவர் யார்? விவிலியத்தில் ஏழையர் யார்? இந்த விவிலிய கடவுள் ஏழையரை தேர்வு செய்வது ஏன்? அவர்கள் சார்பான நிலையை எடுப்பது ஏன்? அதே வேளையில் அதே ஆண்டவர் ஏழையாக ஏன் பிறக்கின்றார்? ஏழையின் வடிவில் இறைவன் இந்த உலகத்தில் பிறந்தார். அதே ஆண்டவருடைய நினைவாக வாழ்ந்த மக்கள் தொடக்க கால திரு அவை ஏழையருடைய பணியை முதன்மையாக கருதினார்கள். திரு அவையில் பல புனிதர்கள், பல மறை சாட்சியர் இந்த ஏழையரையை முதன்மை தந்து அவர்கள் வளம் பெறுவதையும் வாழ்வு பெறுவதையும் தங்கள் வாழ்வாக கண்டுகொண்டார். இதை ஒட்டி திரு அவை பல போதனைகள் தந்திருப்பதை நம்முடைய திருத்தந்தை எடுத்துச் சொல்லுகிறார். திரு அவையின் போதனைகள் ஏழையில் சார்பானதே, வாழ்வுக்கானதே என்று கற்றுத்தருகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஏழையர் சார்பாக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று ஒரு நாள் திருவிழாவின் பொழுது நாம் சிந்தித்து பார்த்தோம். அதையும் கடந்து ஏழையர் பணிகளை ஆற்றுவதில் நாம் எதிர்கொள்கின்ற அறைகூவல்கள், சவால்கள் என்ன என்பதனையும் நாம் சிந்தித்து பார்த்தோம். அதன் அடியொற்றி நேற்றைய நாளில் நம் நடுவே வாழ்ந்து நம் மண்ணின் புனிதராக இருக்கின்ற மறைசாட்சி தேவ சகாயம் அவர் எவ்வாறு ஏழை சார்பாக வாழ்ந்தார் என்பதையும் கண்டுகொண்டோம். இயேசுவுக்காக ஏழையான புனித தேவ சகாயம். ஆக இவற்றையெல்லாம் கடந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்த்த பிறகு இன்று நம்முடைய புனிதர் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வந்தார், அவர் எவ்வாறு ஏழையரில் அவரை கண்டுகொண்டார் என்று சிந்திக்கவே அன்போடு அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, திருத்தந்தை தன்னுடைய திருத்தூது மடலில் 103வது எண்ணில் மிக அருமையாக சொல்வார், துயருறுவோர், தேவையில் இருப்போர், இவர்களின் முகங்களில் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என திரு அவை நம்மை எப்பொழுதுமே அழைத்து கொண்டிருக்கிறது. 104வது எண்ணில் அப்படி என்றால் திரு அவையின் ஏனைய செயல்பாடுகளும் பணிகளும் ஏழையர் பணிகளை, அவற்றை கொண்டு ஏழையரின் பணிகளை நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் சொல்கிறார். பிற செயல்கள், பிற பணிகள் பல இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட கால நேரத்திற்கு இருக்கலாம், ஆனால் சில வேளைகளில் இருக்கலாம், பிரிதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏழையர் பணி என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எனவே அந்த பணிகளை திரு அவையின் பிற செயல்களைப் போலவும் பணிகளைப் போலவும் நாம் சுருக்கிவிட முடியாது என்று திருத்தந்தை சொல்கிறார். அதே எண்ணில் மிக அருமையாக லத்தீன் அமெரிக்க ஆயர் பேரவை செல்லாம் அதனுடைய 2007ஆம் ஆண்டு அப்பர் சீதாவில் நடந்த அந்த ஆயர் பேரவையினுடைய இறுதி ஆவணத்தில் உள்ள ஒரு பகுதியை மேற்கோளும் காட்டுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஏழருக்காக நேரம் செலவிடுதல் முதன்மையாக கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தோடு நாம் கரிசனையோடு அவர்களை கவனிக்க வேண்டும். ஆர்வத்தோடு ஏழைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். அவருடைய பிரச்சனைகளில் உடன் நிற்க வேண்டும். நாட்கள், வாரங்கள், மாதங்கள்,
ஆண்டுகள் என அந்த ஏழையுடைய வாழ்விலே நம்மை இணைத்து கொண்டு வாழ முயல வேண்டும். அதையும் கடந்து அவருடைய வாழ்வின் ஏற்றத்திற்காக எப்பொழுதுமே உழைக்க வேண்டும் என்பதில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுடைய முகம் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். இதை மேற்கோள் காட்டுகின்ற திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தையும் செயல்களும் இவற்றை தான் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஏழைகளுக்காக ஒருவர் நேரம் செலவிடுகிறார் என்றால், அவளை கரிசனையோடு கவனித்துக் கொள்கிறார் என்றால், ஏழைகளுடைய வேதனைகளை ஒருவர் ஆர்வத்தோடு செவிமடுக்கிறார் என்றால், அவருடைய பிரச்சனைகளிலும் வாழ்க்கை சிக்கல்களிலும் துணை நிற்கின்றார், உடன் நிற்கின்றார், போராடுகிறார் என்றால், குரல் கொடுக்கின்றார் என்றால், அவர்கள் நடுவில் தன்னை அடையாளப்படுத்தி வாழ்கிறார் என்றால், அவர்கள் வாழ்வுக்காக தொடர்ந்து உழைக்கின்றார் என்றால், இதை தவிர ஆண்டவர் இயேசுவை நாம் எங்கு காண்பது? ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை இவ்வாறு தான் வாழ்ந்தார் என்று நம்முடைய திருத்தந்தை அருமையாக சொல்கிறார். இந்த ஆவணத்தின் பின்புலத்தில் தான் எவ்வாறு நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியார் ஏழைகளில் ஆண்டவரை கண்டு கொண்டார் என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். 3 வழிகளில் அவர் பயணப்பட்ட அந்த நீண்ட பயணத்தின் அந்த வாழ்விலிருந்து நான் இதை சற்று சொல்ல விரும்புகிறேன். முதலில் அவர் போர்த்துக்கலில் இருந்து கோவா வந்த அந்த நிகழ்வு, கோவாவில் அவர் பணியாற்றியது, அங்கிருந்து அவர் நம்முடைய இடத்திற்கு வந்து இங்கு பணி செய்தது. 3வது பகுதியை நாளை காலை சற்று விரிவாக மறையுரையில் பார்க்கலாம். ஆயினும் எவ்வாறு இயேசுவை ஏழைகளில் அவர் கண்டார் என்பதனை அவருடைய இந்த பயண தொடக்கத்திலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள இயலும். இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டது போல ஆண்டவர் இயேசு எப்படி அவர் கடவுள் தன்மையில் இருந்தாலும் அதற்கு இணையாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று அவர் பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். இதுதான் பவுலடியார் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கை பற்றி சொல்வது. ஆண்டவர் நமக்கென ஏழையானார். இதைத்தான் பவுல் கற்றுத்தர விரும்புகிறார். கொரிந்தியருக்கு எழுதி 2ஆம் அடலில் 8ஆம் அத்தியாயம் 9வது இறை சொற்றொடரில் அவர் அவ்வாறே சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே என்று பவுல் ஆச்சரியமாக கேட்கின்றார். அவர் செல்வராக இருந்தும் நாம் அனைவரும் செல்வராகும்படி நமக்காக அவர் ஏழையானார். அவர் ஏழ்மையினால் நாம் செல்வராகவே அவர் இவ்வாறு செய்தார். எனவே முதன்மையாக ஒருவர் ஏழையில் இறைவனை காண வேண்டும் என்றால் அவர் ஏழையாக மாற வேண்டும். புனித பிரான்சிஸ் சவேரியார் அப்படித்தான் செய்தார். ஸ்பெயினில் நவேரா என்கின்ற அந்த பகுதியிலே சேவியர் என்கின்ற பெரிய கோட்டையிலே செல்வந்த குடும்பத்திலே உயர்குடியிலே அரசவையில் வேலை செய்கின்ற ஒரு ஆளுநரை போல தந்தை வேலை செய்கின்ற பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் பாரிஸ் நகரிலே உயர்கல்வியை அங்குள்ள பார்பரா பல்கலைக்கழகத்தில் கற்றுத் தேர்ந்தவர். ஒரு பேராசிரியராக மாற வேண்டும் என பெரிதும் ஆவல் கொண்டவர். ஆனால் ஒருவர் உலகம் அனைத்தும் தனதாக மாற்றிக்கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையை அவர் இழப்பாரெனில் அவருக்கு கிடைப்பது பயன் என்ன என்பதைத்தான் எண்ணியவராய், இவையெல்லாம் பொருட்டு அன்று கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் இவை அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொன்ன பவுலடியாரை போல தன் நிலையிலிருந்து இறங்கி முதன்மையாக அவர் ஏழையானார். 3ஆம் ஜான் என்னும் மன்னர், போர்த்துக்கல் நாட்டின் அரசன், இயேசு சபையின் தலைவரான புனித லயோலா இஞ்ஞாசியாரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இந்தியாவில், தென்னிந்தியாவில் புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறிய பரதவ குல இந்த மக்களுக்கு பணியாற்ற ஒரு சில அருள் பணியாளர்கள் செல்ல வேண்டும், உதவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார். இஞ்ஞாசியாரும் இருவரை அனுப்ப
ஒருவர் செல்ல இயலாமல் போக பிரான்சிஸ் சவேரியார் மட்டுமே செல்ல நேரிடுகிறது நாம் அறிந்தது போல. சாண்டியாகோ என்கின்ற அந்த கப்பலிலே பயணப்பட வேண்டும். அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 7 அன்று 1541ஆம் ஆண்டு லிஸ்பனில் இருந்து புறப்பட இருக்கிறார். உயர்குடியில் பிறந்தவர், ஒரு அருள் பணியாளர். எனவே மன்னன் ஜான் இவ்வாறு அவருக்கு செய்யுமாறு சொல்லுகிறார். உயர் அதிகாரிகள் தங்குகின்றது போன்று சிறந்த ஒரு அறை, பயணிக்கின்ற பொழுது அவர் மாற்றிக்கொள்வதற்கான மாற்று உடைகள், தேவையான புத்தகங்கள், மருந்துகள், இவற்றையெல்லாம் அவரை எடுத்துச் செல்ல அனுமதியுங்கள் என்று சொல்ல அவர் மறுத்துவிட்டார். இல்லை என்றால் அவன் சொல்லுகிறான், அவருக்கு ஒரு தனி சிப்பந்தி, அவருக்கு தனி ஒரு செயலரை கொடுங்கள், அவருக்கு அவர் உதவிட வேண்டும், ஒரு செயலர். அதையும் அவர் நிராகரிக்கின்றார். இறுதியாக அவர் செல்ல வேண்டிய பொழுதில் சொல்கிறார்கள், அங்கு கப்பலில் பயணப்படுகின்ற எளிய மக்களை போன்று துணி துவைத்துக் கொண்டோ சமைத்து கொண்டோ பிறரை போன்று எளிதாக அவர் தூங்கிக் கொண்டோ இருத்தல் ஆகாது. எனவே அவருக்கென ஒரு வேலையாள் சமைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை மறுத்துவிட்டார். பல நிலைகளில் அங்குள்ள பயணிகள் இருந்திருப்பார்கள். கடை நிலையில் இருந்த பயணிகளோடு அவர் பயணிக்கின்றார். இதுதான் அவர் ஏழையாக தன்னை மாற்றிக்கொண்டவர். விரும்பி இருந்தால் அவர் சொகுசாக இருந்திருக்க முடியும். ஏழையாக மாற்றிக்கொண்டவர், ஏழ்மையான வாழ்வை தனதாக ஏற்றுக்கொண்டவர் இயேசுவை போல என்று நம்மால் சொல்ல முடியும். அவரோடு பயணித்த அந்த கப்பலில் இருந்த மருத்துவர் கோஸ்மே சரைவா என்கின்றவர் பிற்காலத்தில் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதும் போது இப்படி சொல்கிறார், நானும் அவரோடு பயணித்தேன். அவர் என்ன செய்வார், அங்கிருக்கின்ற நோயுற்றோர், நலிந்தோர், இயலாதவர் இவர்களை எப்பொழுதும் தேடி சென்று பணிவிடை செய்து கொண்டிருப்பார். தனக்கு கிடைக்கின்ற உணவை கொடுப்பார். இயலாத பொழுது வசதியான சிலரிடம் சென்று கையேந்துவார், யாசகம் செய்வார். அதை பெற்று இவர்களுக்கு அவர் உணவு கொடுப்பார் என்று சொல்கிறார். அவரோடு பயணித்த இன்னொருவர் இருந்தார், ஜான். அவர் பிற்காலத்தில் இவர் இறந்த பிறகு அதனை சொல்கிறார். எப்படி என்றால், நானும் இவரை நன்கு அறிவேன், எப்பொழுதும் இவர் புன்முறுவலோடு பணி செய்து கொண்டே இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். மொசாம்பிக் தீவை வந்தடைந்த பிறகு பலருமே நோயிற்றிருந்தார்கள். ஏறத்தாழ 41 பேர் இறந்து விட்டார்கள். முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு அந்த கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய ஓடோடி சென்ற ஒரு இளம் அருள் பணியாளராக இருந்தார். அங்குள்ள நோயிற்றோரை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய உடலும் நலிவுற்றது. நாங்கள் கேட்டுக்கொண்டோம், சில நாட்கள் ஓய்வெடுக்கலாமே, இன்னும் சில நோயுற்று இருக்கிறார்கள், அவர்கள் நலம் பெற்ற பிறகு நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவரை ஒரு நாள் நான் காலையில் பார்க்க சென்ற பொழுது விடியும் முன்னே நோயாளர் ஒருவரை அவருடைய கட்டிலில் கிடத்தி படுக்க வைத்துவிட்டு அவரோ அங்கிருந்த தரை பலகையில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று குறிப்பிடுகிறார். அங்கிருந்த எல்லாரும் அப்பொழுதே அவரை ஒரு புனிதராகவே கருதினார்கள் என்று குறிப்பிடுகிறார். தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஏழையாக மாறுகின்ற ஒருவர் ஏழையரில் இயேசுவை கண்டுகொள்கிறார். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏழைகளோடு தன்னை அடையாளப்படுத்தினார். அவருடைய பயணத்தின் இறுதியில் கோவா வந்தடைகிறார். நாம் அறிந்தது போல 1542ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள், ஏறத்தாழ ஓராண்டிற்கு மிகையான பயணம், கடுமையான கடற்பயணம். வந்து சேர்ந்த பிறகு அங்குள்ள இயேசு சபை துறவியருடைய இல்லம், ஒரே பருத்தி ஆடை, பல ஆடைகள் கொடுத்தாலும் வேண்டாம் என நிராகரிக்கின்றார். காலிலே எளிதான ஒரு காலணி இவற்றை வைத்துக் கொள்ளுகிறார். அவர்கள் சொல்லுகிறாலும் மாற்றலாம் என்றால் இல்லால் தைத்து போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நைந்த உடுப்பு, இதை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம். எளிய உணவு, பாமர மக்களுடைய உணவை அவர் உண்ண துணிகின்றார். ஒரு நாள் அவருடைய அந்த நிகழ்வை ஜார்ஜ் ஷூர்ஹாமர் என்று அவருடைய வாழ்க்கையுடைய வரலாற்றை 4 பெரிய புத்தகங்களாக எழுதிய ஒருவர் இவ்வாறு சொல்கிறார். காலையில் திருப்பலி நிறைவேற்றி எல்லாம் முடிந்தவுடன் அவர் செல்லுகின்ற இடம் மருத்துவமனை. கோவாவில் முதலில் அது தூய ஆவியார் மருத்துவமனை என அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இறை இரக்க மிசரி கோர்தியா என்கின்ற மருத்துவமனைக்கு செல்கிறார். அங்கு நோயுற்றோரை எல்லாம் சந்திக்கின்றார். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகின்றார். ஒப்புரவு தேவையானின் ஒப்புரவு கொடுக்கின்றார். அவளுக்கு நற்கருணை வழங்குகின்றார்.
இவர்களுக்கு உதவுவதற்காகவும் அங்கிருக்கின்ற வசதி உள்ள சிலரிடம் கையேந்தி இவர்களுக்கு உதவியும் செய்கின்றார். அங்கு புதிதாக வருகின்றவர்களையும் கவனித்துக் கொள்கிறார். இது அவருடைய காலை பொழுதின் நிகழ்வு என்று சொல்கிறார். மதிய சற்று உணவுக்கு பிறகு உடனடியாக அவர் செல்லுகின்ற இடம் அங்கு இருக்கின்ற சிறைச்சாலை. மிகவும் மோசமான நிலையில் இருந்த அந்த சிறைச்சாலையில் 30 to 40 பேர் இருந்தார்கள். கால்நடைகளைப் போல ஒரே அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய மலத்தையும் அங்கிருந்து மாற்றுவதற்கு ஆள் இல்லை. நாற்றம் துர்நாற்றம் என இருந்த இடத்திலும் அவர் சென்று ஒவ்வொரு நாளும் அந்த சிறை வாசிகளை சந்தித்து அவர்களுக்காக அவர் வேண்டுகின்றார். அவர்களுக்காக அதிகாரியிடம் பரிந்து பேசுகின்றார். அதற்காக ஒரு தீர்ப்பாய வேண்டும் என்று கேட்கின்றார். ஒரு நடுவர் குழு அங்கு அமைத்து யாரெல்லாம் விசாரணை கைதிகளாக இருந்தார்களோ அவருடைய குறைகளை கேட்டு வேண்டுமாயின் உடனடியாக விடுதலையும் அவர் செய்ய துணைகின்றார். ஜான் பெர்னாண்டஸ் கொரையோ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கைதி அவருடைய உற்ற நண்பராகவே மாறிவிடுவது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பாடம். அது முடிந்தவுடன் அவர் செல்லுகின்ற இடம் மாலையானது எங்கு தெரியுமா? அங்கு இருக்கின்ற புனித லாசர் அந்த தொழுநோயாளர் இல்லம். அங்கு வாழ்கின்ற தொழுநோயாளர் அவருடைய நண்பர் என்று அறியப்படுகின்றார். காரணம், அவர் அந்த அளவிற்கு அந்த தொழுநோயாளர்களை அன்பு செய்தார். ஞாயிறு தோறும் காலை திருப்பலி அவர் அங்கு இருந்த அந்த 5 மாதங்களும், மே மாதம் தொடங்கி செப்டம்பர் இறுதி வரை, அக்டோபரில் அவர் கொல்லம் வழியாக இங்கு பயணிக்கின்றார். எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தொழுநோயாளருக்கு ஒவ்வொரு ஞாயிறும் காலையில் திருப்பலி, தேவியாயின் ஒப்புரவருளடையாளம், அவருடைய கரங்களை தொட்டை நற்கருணை வழங்குதல் என தன்னுடைய உற்ற நண்பர்களாக அவரை ஏற்றுக்கொண்டார். மாலையானதும் அவர் செய்வது இன்னொன்று நாம் அறிந்தது போல பாரிஸ் நகரில் உள்ளது அவர் நினைவு கொண்டு ஒரு சிறிய மணியை எடுத்துக்கொண்டு தெருவில் எல்லாம் செல்வது, உங்களுடைய சிறாரை அனுப்புங்கள் என்று எல்லாரையும் கேட்பது. ஒரு இளம் அருள் பணியாளர். எனவே சிறார்கள் கூடி விடுகிறார்கள். மணி சத்தம் கேட்டவுடன் எல்லாரையும் அருகில் இருக்கின்ற புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்துக்கு சற்று தொலையில் அழைத்து சென்று அங்கு அமர வைத்து அவர்களுக்கு கல்வியும் மறைக்கல்வியும் புகட்டுவது. அதில் பெரிய ஒரு காரியத்தையே வைத்திருக்கிறார். எதெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும் அதையும் அவர் நம்மை என்று கற்றுக் கொடுப்பது போல மனப்பாடமாக சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொல்வதை அவர் தவிர்த்து செய்கை பாடலாகவே அவர் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய ஒரு படைப்பாற்றல் என்று அவரிடம் நாம் கண்டுகொள்கிறோம். ஆக அன்பு மக்களை, இதை பற்றி சொல்லுகின்ற மீண்டும் வருகிறேன். அந்த ஜார்ஜ் ஷூர்ஹாமர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாரிஸ் நகரில் அவர் படித்திருக்கலாம், உயர் கல்வியை கற்று பட்டம் பெற்றிருக்கலாம், ஆனால் அதிக புத்தகம் வாசிக்காதவர் அவர். அவர் வாசிப்பது குருக்களுக்கான கட்டளை ஜபம் தவறாது. அதையும் தாண்டி மருலூஸ் என்கின்ற ஒருவருடைய சிறிய புத்தகம், அதில் பல கதைகள் இருக்கும், அறிவுரைகள் இருக்கும். இவற்றை எல்லாம் சிறாருக்கு சொல்வதற்காக சில வேளைகளில் அவர் வாசிப்பார். இல்லை என்றால் அந்த ஏழை மக்கள் தான் அவருக்கு உயிருள்ள புத்தகங்கள் என்று கொடுக்கின்றார். இதுதான். ஆக ஏழையாக மாறுவது ஒன்று, ஏழைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது ஒன்று. அவருடைய உணர்வுகள் தன்னுடையவை, அவர்களை பாதிப்பது தன்னை பாதிக்கும். எப்படி ராணி மரியா என்கின்ற ஒரு அருள் சகோதரியை நான் சொன்னேனோ அதே போல அவர்களோடு உணர்தல், அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், வாழ்வோடு இரண்டர கரல்தல். மூன்றாவது, அவருடைய வாழ்வில் எவ்வாறு இயேசுவை ஏழைகளில் கண்டு கொண்டார் அது நாம் பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு ஏழையாக அவர் வாழ்ந்து அடையாளப்படுத்தினாரோ அதை கடந்து இந்த ஏழையரை தன் மக்களாகவே அவர் கண்டுகொண்டார். பழைய ஏற்பாட்டில் 3ஆம் அத்தியாயம் 7வது இறை சொற்றொடர் தொடங்கி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைக்கின்ற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மக்கள் எகிப்தில் படும் துன்பங்களை நான் கண்டேன். அடிமை வேலை வாங்குவோரை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் அழுகுரலை நான் கேட்டேன். இதோ அவருடைய துயரங்களை நான் அறிவேன். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்கள், என் மக்கள், அவர்கள் அந்நியர் அல்லர், ஏழையர், துன்பப்படுவோர், துயரத்தில் அமிழ்ந்திருப்போர், அழுவோர், அல்லலில் வாழ்வோர், குரல் எழுப்ப இயலாதவர், வலிமையற்றோர், நலிந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள் யாவருமே என் மக்கள். அவள் துன்பங்களை நான் கண்டால் கண்டேன்.
அழுகுரலை கேட்டேன், துயரங்களை அறிவேன். என் மக்கள். மோசே ஒரு கட்டத்தில் இதே கேள்வி மீண்டும் ஆண்டவரிடம் எழுப்புகிறார். எண்ணிக்கை நூல் 11வது அத்தியாயம் 12வது இறை சொற்றொடர் தொடங்கி, நானா இம்மக்களை கருத்தரித்தேன், நானா இந்த மக்களை பெற்றெடுத்தேன். பால் குடிக்கும் பிள்ளையை ஏந்தி மார்போடு அணைத்து உன் முன்னோருடைய நாட்டிற்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னவர் நீர் அல்லவா என்று இம்மக்களை தள்ளி வைத்து பார்த்த பொழுதுதான் ஆண்டவர் மிகவும் வருந்தினார். எந்த மோசே இந்த எளிய மக்களை தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பினாரோ, அப்பொழுது எங்களுக்கு போதிய இறைச்சி இல்லை என்று இந்த மக்கள் குரல் எழுப்பிய பொழுது மோசே கேட்ட கேள்வி, இம்மக்களை நானா கருத்தரித்தேன், நானா பெற்றெடுத்தேன், தாயை போல பாலூட்டினேன், மார்பிலே நான் அவர்களை ஏந்தி சென்றேன் என்றே கேட்கிறார். ஆனால் புனித சவேரியாரோ அக்டோபர் மாதம் பயணித்து நம்முடைய இடத்தில் வந்து சேர்ந்த பிறகு பார்த்த அவல நிலையை கண்டார், பாதுகாப்பற்ற நிலையை கண்டார். பனை ஓலையினால் வேய்ந்த குடிசைகள், கடல் சிறு தெய்வங்களை வழிபட்ட நிலை, கிறிஸ்துவை பேரளவுக்கு திருமுழுக்கினால் ஏற்றுக்கொண்ட ஒன்று, அன்றாட உணவு இல்லாமல் அவதிப்பட்ட நிலை, கடல் தொழிலுக்கு சென்றாலும் பாதுகாப்பு உத்தரவாதமும் அற்ற நிலை, சுறாக்களினால் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற முத்து குளிக்கின்ற மக்கள், இல்லை என்றால் போர்த்துகீசியராலும் மூர்கள் என அழைக்கப்படுகின்றவராலும் வரிகளை அதிகமாக கொண்டு வருவாயை இல்லாமல் வாழுகின்ற மக்கள், வலுவற்றவர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் அவர் உணர்கிறார், இம்மக்களுக்கு நான் பாதுகாவலன் என்றே அவர் துணிந்து எதையும் எதிர்க்க தயாராக இருந்தது அவருடைய வரலாறு நாம் நன்கு அறிவோம். வடுகரை எதிர்த்தது வடசேரியில் இன்றும் நம் முன்னை சாட்சியமாக உயர்ந்து உயரை கோபுரத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். ஆக கடவுளுடைய மக்களை பணியாற்ற செல்லுகின்ற இடத்தில் பார்க்கின்ற எளிய மக்களும் ஏழையரும், என்னுடைய மக்கள் என்றும் சொந்தம் கொண்டாடுகின்ற பண்பு கடவுளை போன்ற அவருக்கும் இருந்தது என்றே சொல்லலாம். தன்னுடைய சபை தலைவர் இஞ்ஞாசியாருக்கு ஒரு முறை அருமையாக ஒரு கடிதம் எழுதுகிறார். உணர்வு பூர்வமாக, இந்த மக்கள் பெரிதும் என்னை அன்பு செய்கிறார்கள், எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆவல் கொள்கிறார்கள். தாங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். மீண்டும் என்னிடம் வந்து கேட்கிறார்கள், எங்கள் குடிசைக்கு வாருங்கள், வந்து நோயாளரை சந்தித்து இறைவேண்டல் செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எளிய உணவை எனக்கும் தருகிறார்கள், நானும் உண்கிறேன். காலையிலிருந்து மாலை வரை நேரம் இல்லாது, இறைவேண்டல் செய்யவும் நேரம் இல்லாது இம்மக்கள் என்னையே சூழ்ந்திருக்கிறார்கள். எங்களை விட்டு சென்றுவிட வேண்டாம் என்று என்னோடையே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையாக இறுதியாக சொல்வார், அவர்கள் என்னுடைய மக்கள், கேட்பதை மறுப்பதற்கு என்னுடைய இதயம் தயங்குகிறது என்று சொல்கிறார். இவருடைய நம்பிக்கை உறுதியாக இருப்பதற்கே நான் அவர்கள் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கடிதத்தை முடிக்கிறார். அன்பு மக்களை, ஒருவர் ஆண்டவரை ஏழையர்கள் காண வேண்டும் என்றால் முதலில் அவர் ஏழையாக வேண்டும். சொகுசான வாழ்க்கையை தேடிச் செல்வோர் ஒருவர் ஏழையரில் ஆண்டவரை கண்டுகொள்ள இயலாது. அதே வேளையில் அந்த ஏழையரின் உணர்வை தன்னுடையதாக மாற்றி அவளோடு அடையாளப்படுத்தி அவருடைய வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து மீட்டெடுக்க ஒருவர் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அதையும் கடந்து அம்மக்கள் என்னுடைய மக்கள் என்று ஒருவர் சொந்தம் கொண்டாட வேண்டும். அவர்கள் அந்நியர் அல்ல, மாறாக நம்முடைய திருத்தந்தையை லியோ அவர்கள் தன்னுடைய இந்த திருத்துது ஊக்க உரையில் நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதில் அருமையாக சொல்வது போல, அவர்கள் ஒரு சமூக பிரச்சனை அல்ல, மாறாக அவருடைய நம்முடைய குடும்பத்தில் ஒருவர், அவர்கள் நம்மவர் என்று அருமையாக சொல்கிறார். இதையும் ஒரு நாளில் நாம் இங்கு திருவிழாவின் போது சிந்தித்து பார்த்தோம். ஏழையர் நம்மவர். அன்பு மக்களை, நம் நடுவில் காண்கின்ற ஏழையரை நாம் எவ்வாறு கண்ணுறுகிறோம்? இந்த ஆண்டு ஏழையர் ஞாயிறன்று கடந்த மாதம் 16ஆம் நாள் நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளிலும் கடந்த ஆண்டுகளை வரை மிகச்சிறப்பாக செய்ததை அறிய வந்தேன். மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். பல பங்குகளில் புதிய நலத்திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதுதான் காலத்தின் தேவை என உணர்கிறேன்.
பெரிய ஆடம்பர திருவிழாக்களையும் அலங்காரங்களையும் நாம் சற்று தவிர்த்து விட்டு கண்டிப்பாக கொண்டாடுவோம். ஆனால் தவிர்த்து விட்டு நாம் எதனை நம்முடைய பார்வையில் கொள்ள வேண்டும்? நம் நடுவிலே, நம்முடைய பங்கிலே ஆண்டவர் இயேசுவுடைய முகமாக தென்படுகின்ற இந்த ஏழையரை நம்முடைய பார்வையிலும் இதயத்தில் கொள்வோம். அவர்களுக்கு ஆற்றுகின்ற பணி, இயேசுவுக்கு ஆற்றுகின்ற பணி. இதையே நம்முடைய அன்பு புனிதர் சவேரியார் நமக்கு கற்றுத்தந்தார், நம்மையும் பின்பற்ற சொன்னார். தொடர்ச்சி நாளை காலை மறையுரையில்.